வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க வந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து வீட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து முடிவு பண்ணி வச்சிருப்போம். இந்த பட்ஜெட்குள்ள வீடு கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு. எப்பவுமே நமக்கு அத விட அதிகமா தான் வரும். அத நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா விலைவாசி ஏற்றத்த பொறுத்தும் நம்ம வந்து யோசிச்சிருப்போம். இந்த செலவு கொஞ்சம் கம்மியா வரும்னா, ஆனா அந்த செலவு அதிகமா இருக்கும். அதே வந்து இது அதிகமா வருமோன்னு நெனைக்கிற விஷயம் கொஞ்சம் வந்து கம்மியா கூட வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அ நாங்க வந்து பிளான் போட்டபடி தான் எல்லாமே நடந்துச்சு. பட் வந்து நாங்க வந்து மெயினா சோர்ஸ் வந்து எங்கள்ட்ட இருந்தது வந்து 3 சீட்டு போட்டிருந்தோம். ஒரு வந்து கொஞ்சம் நகைகள் வச்சிருந்தோம். பத்தலன்னா கடன் வாங்கிக்கலாம்னு நெனச்சோம். ஆனா வந்து நாங்க வந்து 30% வந்து நாங்க கடன் தான் வாங்குற மாரி இருந்துச்சு. லோன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு இன்கம் வர மாரி வந்து எங்களுக்கு வந்து வேலை இல்ல. ஸோ வந்து நாங்க எத நம்பி நாங்க லோன் வாங்குறதுக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஸோ இன்கேஸ் நமக்கு இன்கம் வரலன்னா என்ன பண்றது? அந்த லோன வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதே அப்படிங்கிறதுனால, நாங்க வந்து லோன் வந்து போகல. அதுக்கு பதிலா வந்து நாங்க வந்து சீட்டு அந்த மாரி போட்டு வச்சிருந்தோம். இப்ப நீங்க வந்து அ வீடு கட்ட போறீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு உங்கனால பெரட்ட முடிஞ்சது வந்து ஒரு 70%னாவது நீங்க பெரட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வீடு கட்டுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். நீங்க பார்த்துக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா, பாதியிலே வந்து நிக்கும். ஒரு சைடு வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஏறும். ஸோ வந்து வீடு கட்டுறீங்க அப்டின்னா, முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வீடு இப்போ 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள கட்டுறீங்கன்னா, நீங்க பணமா சேர்த்து வைங்க. நகையா வாங்குறத காட்டிலும். இல்ல ஃபியூச்சர்ல வாங்க போறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்டின்னா, நகையா வாங்கி வைக்கிறது பரவால்ல. மத்த வந்து நீங்க வந்து சேவிங்ஸ் ஐடியா அந்த மாரிலாம் பண்ணிக்கலாம். அ நியர்பை இப்போ உடனே கட்ட போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து கேஷா வச்சுக்கிறது தான் பரவால்ல. ஏன்னா, நகையா வாங்கி சேதாரம், செய்கூலி, ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கி அத வித்து, இது வந்து தேவையில்லாத வேல. ஸோ வந்து கேஷா வச்சுக்கிறது பரவால்ல. நாங்க வந்து ஒரு 30,00,000 அதிகம். ஒரு 28,00,000 அந்த மாரி முடிஞ்சிரும்னு நெனச்சோம். ஆனா, அது 30,00,000த்தையும் தாண்டி தான் போணுச்சு. அ பின்னாடி உள்ள இடமும் சேர்த்து வாங்குற மாரி இருந்துச்சு. எங்களுக்கு அந்த இடமும் தேவைப்பட்டதுனால, அது தனியா ஒரு சென்டும் சேர்த்து வாங்குற மாரி இருந்துச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து 34,00,000 அந்த மாரி வந்துச்சு எங்களோட வீட்டோட பட்ஜெட்டு. நாங்க வந்து நெனச்ச மாதிரியே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சீட்டு விழுந்துருச்சு. ஆனா 2வது சீட்டு விழவே இல்ல. கடைசி சீட்டு 20வது சீட்டு தான் நாங்க வந்து சீட்டு பணம் எடுத்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் கட்டி முடிக்கிற தருவாயில தான் அந்த சீட்டே கெடைச்சது. அந்த அமௌண்ட் வந்து கடன குடுக்குறதுக்கு தான் வந்து யூஸ் ஆனுச்சே தவிர, வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகல. அதே மாரி 10 லேக்ஸ் சீட்டு போட்டிருந்தோம். அதுதான் எங்களுக்கு மேஜர் வந்து சோர்ஸா இருந்துச்சு. ஆனா அதுவுமே எங்களுக்கு விழவே இல்ல. அதுக்கும் கடன் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து ரூ. 2 வட்டி, ரூ. 2,000 வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்க வந்து செஞ்சோம். எங்களுக்கு கை கொடுத்தது நகைகள் மட்டும் தான். நகைகள வந்து பாதிக்கு மேல வந்து நான் வித்துட்டேன். ஆ ஆரம் மட்டும் நான் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால, ஆரம் இந்த மாரி வளையல் இது மாரி வாங்க முடியாத விஷயங்கள மட்டும் தான் நான் விக்கல. மத்த எல்லாத்தையுமே வித்துட்டேன். ஏன்னா சின்ன சின்ன நகையெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வீடு வந்து பெருசா இருந்ததுனால, வீட்ட தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். ஸோ நகைகள வந்து மேக்ஸிமம் வித்துட்டேன். ஆ இத விக்க முடியாதுங்கிற நகைகள மட்டும் வச்சுட்டு, மீதி எல்லாத்தையுமே வித்துட்டேன். அதுல வருத்தம் தான். இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம வீட்டுக்காக தானே வித்தோம். எங்களுக்கு வந்து கை குடுத்தது வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு. இன்னைக்கு இல்லனாலும் நமக்கு என்னைக்குனாலும் அந்த 20 மாசத்துக்குள்ள சீட்டு விழுந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க வந்து லோன் கடன் வாங்கி நாங்க வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணோம். சொல்லப்போனா வட்டி காசு வந்து அதிகமா தான் குடுக்க வேண்டியது இருந்துச்சு. ரூ. 1,00,000க்கு ரூ. 2,000 வட்டிங்கும்போது ரொம்ப அதிகம். பட் என்ன பண்றது? ஒரு 6 மாசம் வந்து வட்டியும் குடுத்துட்டு தான் இருந்தோம். அந்த சீட்டு பணம் விழுந்ததுக்கு அப்புறம் குடுக்குற மாரி திருப்பி குடுத்துட்டோம் அந்த வட்டிக்கு வாங்குன அமௌண்ட்ட. அ இப்போ வந்து நகைகள் மட்டும் அடகுல இருக்கு. அ கடன்கள் வந்து ஓரளவு வந்து நாங்க கட்டிட்டோம். இந்த பின்னாடி உள்ள இடத்துக்கான வாங்குன கடன் மட்டும் தான் இருக்குதே தவிர, மத்தபடி வந்து எல்லாமே வந்து நகைகள் தான் அடகுல இருக்குது. இந்த பெரிய நகைகள் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,00,000க்கு அடகு இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நகைகள திருப்புறதுக்கு முடியலன்னா கூட வட்டி கட்டிட்டு வரோம். அந்த மாரி எப்படி வட்டி கட்டுறேங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கூட இந்த வீடியோல சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து வீடு கட்ட போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு நான் தர வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க வந்து அந்த நேரத்துல பார்த்துக்கலாம் அப்டிங்கிறதோட, நீங்க வந்து கையில கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க நீங்க லோனே போறீங்கன்னா கூட, உங்க கையில இனிஷியல் அமௌண்ட் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சீட்டு, இந்த சேவிங்ஸு, கோல்டு ரேட் வந்து ஹையா இருக்கும்போது வந்து சேல் பண்ணுங்க. நான் வந்து எங்க வந்து சேல் பண்ணலாங்கிற மாரி வீடியோஸ்லாம் நான் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. எது நமக்கு வந்து கோல்டா வாங்குறதா, காயின்ஸா வாங்குறது இந்த மாரி வீடியோஸ் நெறையா போட்டிருக்கேன்.
காயின்ஸா வாங்குறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, இல்ல வந்து அதில லாஸா அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். இந்த மாரி நீங்க வந்து நெறைய இன்கம் வந்து குட்டி, குட்டி இன்கம் சோர்ஸ வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு, நீங்க வந்து கையில கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு, நீங்க வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ஏன்னா, நாங்க வந்து ஒரு 90% நாங்க எல்லாமே சோர்ஸ் இருக்குதுன்னு நெனச்சு ஆரம்பிச்சது தான். ஆனாலும், நாங்க நெனச்ச மாதிரி வந்து வீடு கட்ட வந்து பணம் வந்து அந்த நேரத்துக்கு எங்களுக்கு கெடைக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டோம். கிரகப்பிரவேசம் செலவுக்கு வந்து கடைசி நேரத்தில பணம் இல்ல. ஸோ, அதுக்காக வட்டிக்கு வாங்குற நெலைமைக்கு கூட இருந்துச்சு. ஸோ, அந்த மாதிரிலாம் இல்லாம, நீங்க வந்து கொஞ்சம் இன்கம் சோர்ஸு எல்லாமே எந்த இடத்துல செலவ கம்மி பண்ண முடியுமோ, அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா, நீங்களுமே வந்து வீடு வந்து தாராளமா கட்டலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து வீடு கட்டினோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.